காலையில் எப்போவுமே இட்லி தோசை தானா அப்படி கேட்குற குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கேரட்டை துருவிட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே பொடியை நறுக்கின சின்ன தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா இது போல் துருவிட்டு தண்ணியில் நல்லா கழுவின பிறகு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்திற்கேற்ப 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கோம், காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. கடைசியாக 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கடாயை சூடுபடுத்திடலாம். இப்போ கடாய் சூடு ஏறினதும் நம்ம கலந்து வச்ச காய்கறி முட்டை கலவையெல்லாம் சேர்த்துடலாம். ரொம்பவும் மெலிசாக சேர்க்காமல் அடைப்பதத்துக்கு கொஞ்சம் திக்காகவே சேர்த்து விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஓரங்கள்லாம் எண்ணெய் சேர்த்த பிறகு மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை வச்சு திருப்பி போடுங்க. மறுபடியும் அதே கடாயில் அடுத்த பக்கமும் 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸ்பூனை வச்சு இது போல் செக் பண்ணிக்கோங்க. வெந்துருச்சுன்னா மறுபடியும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, காய்கறி முட்டையெல்லாம் வச்சு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் உங்கள் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை தானா அப்படின்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இது போல் ஒரு ஆம்லெட் செஞ்சு காலை டிஃபனுக்கு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மோட்டிவேட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.